அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி எக்ஸாம் எப்போ சார் பேட்ச் ஸ்டார்ட் பண்றீங்க? அப்படின்ட்டு நெறைய பேரு கொஸ்டின்ஸ் கேட்டது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான நம்முடைய பேட்ச், ஆன்லைன் பேட்ச் ஜனவரி 21 ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருந்தோம். சில காரணங்களால மட்டும் அது கொஞ்சம் ஒரு ஒரு 8 டேஸ், ஒரு 9 டேஸ் இந்த மந்த் எண்ட் இந்த மந்த் ஃபுல்லா முடிஞ்சிரும். பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து எஸ்ஜிடி எக்ஸாம் சிவதன்ய அகாடமிக்கான அந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். கன்ஃபார்ம். பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆ இந்த ரிசல்ட் எப்போ வரும்? அப்படின்றது நெறைய பேருடைய கேள்வியா இருந்துச்சு. டெட் பேப்பர் 1 அண்ட் 2க்கான ரிசல்ட் எப்போ சார் வரும்? அப்படின்ற கேள்வி இருந்தது. ஆ நமக்கு தெரிஞ்சு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மந்த் எண்டுக்கு உள்ளார கண்டிப்பா இந்த நெக்ஸ்ட் வீக் நாளையிலிருந்து எப்ப வேணாலும் கூட வரலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. டெட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்துரும். அதுக்கப்புறம் ஆனுவல் பிளானர் ஒண்ணு வெளியிடணும். எப்படியும் எக்ஸாம் வந்து பிஓவா இருக்கட்டும், எஸ்ஜிடியா இருக்கட்டும், மே மாசத்துக்கு உள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா எலக்ஷன் வருது. எலக்ஷன் எப்படியும் எலக்ஷன் டேட் அனௌன்ஸ்மென்ட் எப்படியுமே பிப்ரவரி மாசம் 2ண்ட் ஆர் 3rd வீக்ல எலக்ஷனுக்கான டேட் அனௌன்ஸ்மென்ட் வந்துரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எலக்ஷன் அந்த விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா, எந்த விதமானதும் அறிவிப்புகள் வராது. அப்போ மேக்ஸிமம் இந்த எலக்ஷன்ஸ் எல்லாம் நடத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மே மாசம் வரைக்கும் கண்டிப்பா நமக்கு இந்த டிஆர்பி சார்ந்த எக்ஸாம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. சரிங்களா? ஜூன், ஜூலைக்கு பிறகு தான் எக்ஸாம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கவர்ன்மெண்ட் சேஞ்ச் ஆகி வர்றதுக்கு தான் நம்மளுடைய கணிப்புப்படி வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி தான் எஸ்ஜிடி எக்ஸாம் வச்சாலும் பின்னாடி தான் வரும். இப்ப நம்ம எதிர்பார்க்கிறது வந்து ஆனுவல் பிளானர் வெளியிடுவாங்களா அப்படின்றது. ஆனுவல் பிளானர் வெளியிடுறதுக்கும் இந்த வாரத்துல வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்துல ஆனுவல் பிளானர் கண்டிப்பா வரும். பிஓ எக்ஸாம் எப்போ அப்படின்றதுக்கான விடையும் அந்த ஆனுவல் பிளானர்ல தான் கிடைக்கும். ஏன்னா இதுவரைக்கும் பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விடல. நோட்டிஃபிகேஷன் விட்டிருந்தாலுமே ஒரு 90 டேஸ் 80 டேஸ் 90 டேஸ் குடுக்கணும். அப்படி பார்த்தோம்னா எலக்ஷன் வர்றதுனால அதுல வைக்கிறதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அப்போ ஆஃப்டர் எலக்ஷன் அப்படின்ற மாரி தான் பிஓ எக்ஸாமும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்ஜிடிய பொறுத்தவரைக்கும் 100% எஸ்ஜிடி எக்ஸாம் நடந்தது அப்படின்னா, அது வந்து ஆஃப்டர் எலக்ஷன் அப்படிதான் இருக்கும். நம்ம இப்ப எதிர்பார்க்கிறது வந்து ஆனுவல் பிளானர் பிளஸ் டெட் பேப்பர் 1 அண்ட் 2க்கான ரிசல்ட். இது 2 தான் நம்ம இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அது கண்டிப்பா அந்த ஆனுவல் பிளானரா இருக்கட்டும், இந்த டெட் பேப்பர் 1 அண்ட் 2க்கான ரிசல்ட்டா இருக்கட்டும், கண்டிப்பா இந்த மந்த் எண்டுக்குள்ள அதுக்கான முடிவு வந்து கிடைச்சிரும். நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்றது வந்து ஏற்கனவே நம்ம ஜனவரி 21 சொல்லியிருந்தோம். இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். இதுல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க எல்லாருமே ஏற்கனவே நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு நாங்க பதில் குடுக்குறோம். அது போக இப்ப நிறைய விருப்பம் இருக்கக்கூடியவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஷீட் குடுத்துருக்கிறேன். கூகுள் ஃபார்ம்ஸ் நான் குடுத்துருக்கிறேன். அதுல உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ரோல் பண்ணிக்கோங்க. அதாவது எஸ்ஜிடி சிவதன்யாவுடைய எஸ்ஜிடி பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க உங்களுடைய தகவல்கள அதுல நீங்க குடுத்துறலாம். நான் உங்களுடைய நேம், டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கேட்டிருக்கிறேன். அதுல நீங்க குடுத்துட்டு, என்ன பேமெண்ட் எப்ப பண்ணணும் அப்படின்றத மட்டும் தனியா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஃபீஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். 4000 ஃபீஸ் செட் பண்ணியிருக்கிறோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னும் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவ புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, இப்பவும் நான் சொல்லிடுறேன். எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான பேட்ச்ல சிவதன்யா அகாடமியுடைய ஆன்லைன் கிளாஸ் வித் டெஸ்ட் இதுல நீங்க ஜாயின் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா, உங்க கையில 1 ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் மஸ்ட் உங்க கையில இருக்கணும். அது எந்த வழியில வேணாலும் உங்க கையில இருக்கிறத நீங்க பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் காப்பியா புக்ஸ வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். எப்படியாவது புக்ஸ் வாங்கிரணும். ஏன்னா, நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணோம்னா கவர்ன்மெண்ட் வேல. 50,000 சம்பளத்துல நம்ம அரசு ஆசிரியரா நம்ம சம்பளத்துல அப்பாயின்ட்மென்ட் ஆக போறோம். அப்ப அதுக்காக இந்த புக்ஸுக்கான செலவெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். இது வந்து நம்ம அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. ஸ்கூல் புக் உங்க கையில இருக்கணும். 1வதுல இருந்து 10வது வரைக்கும். முடிந்தால் 11, 12 ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், பாட்னி, சுவாலஜி இந்த புக்ஸ் அதுவும் கிடைச்சதுனாலும் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது என்னன்னா 1 to 10 அது போக 11th அண்ட் 12th இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ் எடுத்து கொடுப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் வராது. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருவோம். தேவைப்படக்கூடியவங்க ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடியவங்க மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய நேம் என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்ச் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க கூட நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம். இதான் 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 நம்மளுடைய அந்த
எஸ்ஜிடிக்கான கிளாஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த இந்த ப்ரொசீஜர் இதுதான். ரிசல்ட்டுக்கு காத்திருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வாரத்துக்குள்ள வந்துரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பா இந்த வாரத்துக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 75 குறைப்பாங்களா அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா தெரியாது. யாருக்குமே தெரியாது. 82 அதான் இருக்கு இதுவரைக்கும். அதன்படி தான் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத குறைக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் அரசு என்ன எடுக்குறாங்கன்றது கண்டிப்பா தெரியாது. நம்ம அத பத்தின இதுவரைக்கும் வீடியோலாம் போட்டதே கிடையாது. வியூஸ்க்காக இந்த இந்த 75 குறைக்க முடியாது அப்படிலாம் நம்ம போடுறது கிடையாது. என்ன ஆக்கப்பூர்வமான தேவையோ அத மட்டும் தான் நம்ம குடுத்துருக்குறோம். அதன்படி தான் நம்ம செயல்பட்டுருக்குறோம். டெட் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸஸ் நம்ம குடுத்தோம். தொடர்ந்து எஸ்ஜிடி அப்பாயின்ட்மென்ட் எக்ஸாம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு 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 எஃபோர்ட் குடுக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்றனால தான் நம்ம பேட்ச் நம்ம ஃபீஸ் வச்சு நம்ம கொண்டு போறோம். தேவைப்படக்கூடியவங்க உடனடியா தொடர்பு கொள்ளுங்க. எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். நன்றி, வணக்கம்.